அடுத்த விரிவுரையாக உரைநடை தொடர்பான விரிவுரையை வழங்குவர் சைவப்புலவர் சங்கத்தினுடைய செயலாளர் சைவப்புலவர் சீனாதானா குமரன் ஐயா அவர்கள். அவரை உரைநடை தொடர்பான விரிவுரையை வழங்குமாறு அன்போடும் பணிவோடும் அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். 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 மற்றவ கதைக்க மாட்டேன், நம்ம எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கானோடைய நான் தான் சொல்ல. மற்றவ எல்லாரையும் மியூட் பண்ணி இருக்குது. அப்ப அவியல் வணக்கம் சொல்ல, ஏன்னா நானும் ஆனந்தி அம்மாவும் தான் சொல்லுவோம். வணக்கம். 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 இன்றைக்கு உரைநட சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இந்த இதுல பார்ப்போம். இந்த 22 பேர் இருக்கணும். 22 இளஞ்ச புலவர் சைவ புலவர் சார்ந்து உங்களுக்கான பரீட்சைக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குது. இப்ப எல்லாரும் பாஸ் பேப்பர் எடுத்து அதன்படி தானே படிச்சோன்றிருப்பீர்கள். இளஞ்சைவ புலவர் பரீட்சைக்குரியாக்கள் சைவ புலவர் பரீட்சைக்குரியாக்களுக்குரிய சிலபஸ்கள் உங்களுக்கு விஷயம் தெரியும். இதுல இளஞ்சைவ புலவர்ல சமய கட்டுரைகள் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதுல பெரிய புராண வசனம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதே போல ஆறுமுன் அவருடைய சரித்திரம் என்ற விஷயம் இருக்குது. மற்ற சைவகிரியை விளக்கம் இருக்குது. சிவாலய தரிசன விதி ஆறுமுன் அவரால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இளஞ்சைவ புலவருக்குரிய உரைநடைக்கான பாட உள்ளடக்கத்துல இந்த விஷயம் இருக்குது. அதே போல சைவ புலவர்களுக்கான உரைநடை என்ற விஷயத்துக்குள்ள ஆறுமுன் அவருடைய 2ஆம் சைவ வினாவிடை இருக்குது. அதே போல 4ஆம் பாலபாடம் என்ற விஷயம் இருக்குது. திருக்குறளின் உட்கிடை சைவ சித்தாந்தம் என்றது வச்சிரவேலு முதலியாருடைய உரைக்குரிய நூல் இருக்குது. அதே போல சித்தாந்த விளக்கில் சைவ கிரியைகள் பண்டிதர் மூனா கந்தையாண்ட வேற பெரிய புராண சூசனம் என்ற விஷயம் இதுல இருக்குது. அப்ப இளஞ்சைவ புலவர் சைவ புலவருக்குரிய உரைநடைக்கான கட்டமைப்பு நாங்கள் இந்த விஷயத்தில பார்க்கலாம். இதுல நீங்கள் வினாத்தாள வச்சுக்கொண்டு இந்த பாட திட்டத்துக்குள்ள விடயங்களை நீங்கள் இதுல செய்து பார்த்தால் விஷயங்களை நீங்கள் வினாக்களை தேடி அதுக்குரிய விடயங்களை செய்து பார்க்கலாம். கடந்த கால வினாக்களை வச்சுக்கொண்டு நீங்கள் எல்லாத்துக்கும் இருக்கா விடியலை பார்த்து கொள்ளலாம். அப்படி கடந்த கால வினாத்தாள்களை பார்த்து கொண்டு அதுல உங்களுக்கு என்ன விஷயம் சந்தேகமா இருக்குன்னு நீங்கள் இல்ல இப்ப முடிகிற விஷயங்கள் என்ன விஷயம் கூட பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னால் அதை நான் அடுத்தடுத்த இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய இருக்கும். நீங்கள் அந்த குரூப்புகளை ஷேர் பண்ணி இருப்பினும் இதுவரையும் வந்த வினாத்தாள்களை ஒரு கால் புல்லா இருக்க எடுத்து அதுல இப்ப உங்களுக்குரிய சிலபஸ் இருக்குன்னு தானே, சிலபஸுக்குள்ள உள்ள விஷயங்களை இந்த சிலபஸ்ல என்னென்ன வினா வந்திருக்குன்ற நோட் பண்ணுங்க. இப்ப உதாரணமா சைவ புலவர் இருக்குண்டா அதுல 2ஆம் சைவ வினா விடை ஆறுமுனாவதுன்னா அதுக்கு என்ன வினா வந்திருக்கு. அதே மாதிரி பாலபாடம் என்னைக்கு அதுக்குள்ள ஆறுமுனாவலர் சொல்ற விஷயம் என்ன வந்திருக்கு. திருக்குறள் உட்கிடை சைவ சித்தாந்தம் என்ற விஷயத்துக்குள்ள என்னென்ன கேள்வி வந்திருக்கு. பொதுவா சைவ சித்தாந்தம் திருக்குறள்ல சொல்லப்படுற விடயம் பெறும். அதே போல திருக்குறள்ல உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லுற குறள்களை தந்துட்டு அதுக்கான குறள் விளக்கங்களுக்குரிய பொருளை கேட்பினா அந்த பொருள் விளக்கங்கள் எழுதிக்க நீங்க சைவ சித்தாந்த உட்பொருள் சார்ந்த விஷயத்துல எழுதணும். அப்ப திருக்குறள் உட்படை சைவ சித்தாந்தம் என்ற விஷயத்தை எடுத்துட்டு அதுல கடந்த காலத்துல வந்த வினாவை பாருங்க. வினாவுக்குள்ள திருக்குறள் சார்ந்தும் சைவ சித்தாந்தம் சார்ந்தும் என்ன விளக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி சித்தாந்த விளக்கில் சைவ கிரியைகள் என்ற விஷயம். சைவ கிரியைகள்ல 2 வகையான கிரியைகள் இருக்கு. ஆலயம் சார்ந்த கிரியைகள் இருக்கு. அதே போல தனி மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த கிரியைகள் இருக்கு. தனி மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த கிரியையில அபர கிரியை இருக்குது, பூர்வ கிரியைகள் சார்ந்த விஷயம் இருக்கு. அப்ப அந்த கிரியை என்ற விஷயங்களுக்குள்ள என்ன கேள்வி வருதுன்றதை இருக்க நோட் பண்ணுங்க. அது மாதிரி பெரிய புராண சூசனம் எடுத்தா பெரிய புராண சூசனத்துல ஆறுமுன் அவர் எழுதின வரைக்கும் அதுக்குரிய
கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு கடந்த காலங்கள்ல வினா வந்திருக்கு. இப்ப பெரிய புராணத்துல சூசனத்துல பசு ஓம்பல், விருந்தோம்பல், நன்றி மறவாமை, அந்த விஷயம் அவர் எழுதின சூசனத்துல ஆறுமுனாவில் எழுதினதுக்குள்ள முக்கியத்துவம் பாருங்க. அங்கால விஷயத்தை விட்டாலும் அப்ப அதை பார்த்து அதுக்குள்ள வார வினாக்களை நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணிட்டு அதுக்குள்ள உங்களுக்கு என்ன விஷயம் சந்தேகமா இருக்குது, அல்ல என்ன விஷயம் பார்க்கணும்னு நீங்கள் இப்ப இந்த வகுப்பு முடிவுல சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு விரிவா பார்க்கலாம். ஏனென்றால் படிக்கொண்டு போய்க்கல அந்த விஷயம் தேவையண்ட விஷயத்த பார்த்தோண்டு போற எங்களுக்கு சுகமா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் பாக்குறத விட அப்ப சைவ பிளவு குறிக்க 2ஆம் சைவ வினா விடையில வார வினாக்கள் நீங்கள் வினா இப்ப கையில பேப்பர் இருக்கும், அதில் நீங்கள் ஏற்கனவே படிக்க தொடங்கினார்கள் அந்த முறையில சுருக்கமா எடுத்திருப்பீர்கள். அதே போல 4ஆம் பாடத்துல நாவலர் பெருமான் அந்த கதைகளை கூட சொல்ல வர விஷயங்கள் அதுக்குரிய வினாக்கள் அதுக்குள்ள உங்களுக்கு வந்தோண்டிருக்கும். அதே போல திருக்குறள் நுட்படை சைவ சித்தாந்தம் என்ற விஷயம் அது கூடாக அதுல வந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த விஷயத்த ஒருக்கா அதுக்கு நோட் பண்ணிட்டு அதுல தேவையான விஷயத்த கேளுங்க, அது உங்களை அதுக்குரிய விஷயத்த பார்க்கலாம். அதே போல இப்ப இளஞ்சவ புலவருக்குரிய ஆக்கள் சமய கட்டுரைகள் என்ற விஷயத்துக்குள்ள பண்டிதமணி சொல்ற விஷயம், அதே போல பெரிய புராண வசனம் சார்ந்த விஷயம். பெரிய புராண வசனங்கள்ல நீங்க ஆறுமுனாவருடைய வசனத்தை அடியொட்டி நீங்க படிக்கிறான் உங்களுக்குரிய புள்ளிகளுக்கு சிறப்பா இருக்கும். என்றால் நாவலர் பெருமானுடைய வசனம் அப்ப பெரிய புராணத்துல உள்ள 63 நாயன்மார்களுக்கான வசன நடை நாவலர் பெருமான் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த விஷயத்தை பாருங்க. அதே போல ஆறுமுனாவலுடைய சரித்திரம், ஆறுமுனாவலுடைய வரலாற்றுக்கு அவருடைய சமய பணி, கல்வி பணி, சமூக பணி, அவரை பற்றிய அந்த சமகால போக்கள் சார்ந்த விஷயங்கள் நேரடியாகவும் பொதுவாகவும் கடந்த வினாத்தாளர்ல வந்திருக்கு. அப்ப ஆறுமுனாவலர் சரித்திரத்தை வடிவா இளஞ்சவ புலவுக்குரியாக்கள் பாருங்க. அதே போல சைவக்கிரியை விளக்கம் சூனா சிவபாத சுந்தரனார் சொல்லியிருக்கிறார். இப்ப கிரியைகள் சார்ந்த விளக்கங்க இலகு நடையில. அப்ப அந்த புத்தகத்தையும் அதுக்குள்ள பாருங்க. அதுக்குள்ள என்ன மாதிரி வினாக்கள் வந்திருக்குன்ற ஒரே வகையான வினாக்களை மையப்படுத்தித்தான் திருப்ப சில வினாக்கள் வந்து கொண்டிருக்கு. இது ஒரு பிறந்த விஷயம் என்றதால நீங்க படிக்கிறதுக்கு இலகுவான விஷயத்துல செய்யப்பட்டிருக்கு. அதே போல சிவாலய தரிசன விதியும் ஆறுமுனாவலருக்குரிய விடயங்கள் இப்ப புத்தகங்கள் PDF எல்லாம் இருக்குது. அப்ப இளஞ்சவ புலவருக்குரியாக்கள் இந்த விஷயத்தை எடுத்துட்டு கடந்த கால வினாக்கள்ல அந்த பாடத்து கீழே என்ன வினாக்கள் வருது, அந்த வினாக்கள்ல என்ன சந்தேகமா இருக்கு, என்ன விஷயம் பார்க்க வேணும். அது மாதிரி பெரிய புராணத்துல என்னென்ன வினா வருது வந்திருக்கின்ற விஷயம். அதே போல ஆறுமுனாவலருடைய சரித்திரத்துல என்னென்ன வினாக்கள் வந்திருக்கு, அது மாதிரி சைவக்கிரியை விளக்கத்துல என்ன வந்திருக்கு, சிவாலய தரிசன விதி விளக்கத்துல என்ன வந்திருக்குன்னு நீங்கள் ஏற்கனவே படிக்க தொடங்கி இருந்தால் அந்த முறையில நீங்கள் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்குள்ள என்ன விஷயம் உங்களுக்கு தேவை என்ற நீங்கள் சொன்னீங்க என்றால் ஒரு கலந்துரையாடல் கற்க முறை மூலம் செய்கிறபடியால அந்த விஷயங்களை கூட பார்த்தோண்டு போகக்கூடிய இருக்கும். அதே போல இந்த இளஞ்சவ புலவர் சைவ புலவருக்குரிய வினாத்தாள் கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வினாத்தாள் கட்டமைப்பூடாதான் இது அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் இளஞ்சவ புலவருக்குரிய கடந்த கால வினாக்கள் 2000 ஆண்டு வினாத்தாளை விட இப்ப அண்மையில வந்த 2015க்கு பிற்பாடு வந்த வினா பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமைப்புலாம் அந்த வினாத்தாள் இருக்குது. அதுக்கு முன்னம் கட்டமைப்பு வித்தியாசமா இருக்குது. அப்ப அந்த 2019, 2023, 22, 20, 19 வந்த வினாக்கள்ல பாத்தீங்கன்னா 10ஆம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடை தருகின்ற விஷயம் இருக்குது. அதுல 10வது வினா சிறுகுறிப்பு சார்ந்த வினாவா இருக்கு. நீங்க கையில வினாத்தாள் இருந்தால பார்த்து கொள்ளலாம். இப்ப 10வது வினா சிறுகுறிப்பு சார்ந்த வினா இருக்கும். அந்த சிறுகுறிப்பு 2, 4, 5, 6 சிறுகுறிப்புகளை தந்துட்டு அதுல 4க்கு சிறுகுறிப்பு சுருக்க குறிப்பு எழுத சொல்லி வரும். இளஞ்சில சைவ புலவர் பரீட்சை கிடைக்கிறார்கள். உரைநடையில 10வது வினா கட்டாயம் செய்யணும். 10ஆம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடை தருக வேண்டியிருக்கும். 10ஆம் வினாவுக்குரிய புள்ளி 20 புள்ளிகளாக இருக்கும். அப்ப நீங்கள் அந்த 10ஆம் வினாவை கட்டாயம் செய்யணும். சில பேர் அந்த 10ஆம் வினாவை விட்டுட்டு 6 வினாக்களும் எடுத்திருக்கல. அந்த 10ஆம் வினா கட்டாய வினாவா இருக்கும். 10ஆம் வினாவிலே உங்களுக்கு சொய்ஸ் இருக்கும். 5 6 விடயங்களை தருவாங்க. உதாரணமாக இப்ப இந்த பழைய பேப்பர்ல பாத்தீங்கன்னா சைவக்கிரியை, பெரிய புராண சூசனம், அபரக்கிரியை, விபூதி, உருத்திராட்சம் இருக்கும். அப்ப அதுல 4 விஷயங்களுக்கு சுறுகுறிப்பு நீங்கள் எழுத வேண்டி வரும். அப்ப 10ஆம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லியிருக்க நீங்க 10ஆம் வினாவை எடுத்துக்கொண்டு மொத்தம் 6 வினாக்களுக்கு விடை எழுதணும். அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு இளஞ்சவப்புல உரைநடையில மொத்தம்
10 வினாக்கள் உங்களோட வினாத்தாள் பேப்பர்ல உள்ளடக்கப்பட்டிருக்கும். 100 புள்ளிகளுக்குரியதாக இருக்கும். 10ஆம் வினாவுக்கு மட்டும் 20 புள்ளிகள் வழங்கப்படும். ஏனைய வினாக்களுக்கு 16 புள்ளிகள் வரும். 16 புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தம் 100 புள்ளிகள் வேல 3 மணித்தியாலங்கள்ல செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்கள் 10ஆம் வினா கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப சைவ கிரியைகள் சார்ந்த விளக்கங்கள்ல தீட்சை சார்ந்திருக்கலாம், சிவாச்சாரியாருக்குரிய ஒழுக்கங்கள், சைவ ஆலயங்கள்ல கடைபிடிக்கப்பட வேண்டிய விடயங்கள், கிரியைகள் முக்கியத்துவம், ஆலயங்கள்ல நடைபெற நித்திய கிரியைகள், நைமித்திய கிரியைகள், ஆலய மகோத்சவம் சார்ந்த விடயங்கள், மற்ற ஆலய மகோத்சவம் சொல்ற ஐந்தொழில் தத்துவங்கள், மற்ற சிவாச்சாரியாருக்கு இருக்க வேண்டிய தகுதி சார்ந்த விடயங்கள், அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆலயம் சார்ந்த வழிபாடு கிரியைகளுக்குள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அது ஆரம்பநாவற்ற சிவாலய தரிசன விதி அதுக்குள்ளேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த விஷயங்களையும் பார்க்கலாம். அதுக்குள்ள பொதுவான விஷயங்களையும் கேட்கலாம். இப்ப ஆலய வழிபாடு, ஆகமன் சார்ந்த விடயங்கள் தற்காலத்துக்கு பொருந்துமாண்டு பொதுவான ஒரு கேள்வி சார்ந்த ஒரு வினா கட்டாயம் ஒரு வினா அப்படி அதுல இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த இளஞ்செவ புலவர் வினா கட்டமைப்பு உங்களுக்கு குழப்பம் இருக்காது. 10ஆம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய இருக்கும். அப்ப நான் சொன்ன முறையில நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸுக்குரிய பாடத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாடத்துக்குள்ள கடந்த கால வினாக்களை குறிப்பிடுங்க, எடுத்து போட்டு அதுக்குள்ள விடைகளை நீங்கள் எழுத தொடங்கும். அப்ப இளஞ்செவ புலவருக்குரிய வினாத்தாள் கட்டமைப்பு ஓகேயா இருக்கும். அதே போல சைவ புலவர்களுக்குரிய வினாத்தாள் கட்டமைப்பு நாங்கள் இருக்க என்ன மாதிரி இருக்கும்ன்றதை இந்த விஷயத்துல பார்க்கலாம். அப்ப சைவ புலவர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவைக்கு முதலாம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடையெழுதக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு. முதலாம் 2ஆம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடை தருகின்றிருக்கு. அப்ப முதலாம் வினா சைவ புலவருக்கு உடனடையில திருக்குறள் சார்ந்த வினா கட்டாயம் இடம்பெறக்கூடியதா இருக்கும். திருக்குறள் சார்ந்த வினா என்றால் திருக்குறள்ல முதலாவது அடியை சொல்லப்பட்டிருக்கும். இப்ப உதாரணமா இருள் சேர் இருவினையும் சேரா என்ற ஒரு குறள் தந்திருந்தால் அந்த குறளை முழுமையாக நீங்கள் எழுதணும். அந்த குறள் பார்க்க மிச்சத்தை எழுதி போட்டு அதுக்கான பொருளை எழுதணும். இப்ப நீங்க பொருள் எழுதிக்க நீங்க இப்ப தமிழ் இலக்கணத்துக்கு எழுதுறத விட நீங்க அதை வித்தியாசமா யோசிக்கணும். அதுக்குள்ள எழுதிக்க இப்ப நீங்க சைவ புலவர் என்று எழுதிக்க சாஸ்திரமும் இலக்கணமும் தான் இந்த சைவ புலவர் பரீட்சையில மிக மிக முக்கியமான ஒன்று. ரெண்டு அறிவையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கால ஏனையை தீர்மானிக்கப்படக்கூடிய இருக்கு. அப்ப இதுக்குள்ள நீங்க எழுதிக்கல சைவ சித்தாந்தம் சார்ந்த கருத்துக்களும் அந்த குறளுக்குள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எழுதக்கூடிய இருக்கு. இப்ப ஏற்கனவே உள்ளவருடைய ஒரு உரைநடையத்தான் அப்படியே பாடமாக்கி எழுதணும் இல்லை. அப்ப இதுல உங்களுக்கு முதலாம் வினா இருக்கும். பின்வரும் குறட்பாக்களை எழுதி பொருளை விளக்க என்றால் அதுக்குள்ள 6 குறட்பாக்கள் உங்களுக்கு இருக்கும். போன வருஷ வினாத்தாளை பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் வினாத்தாள் ஒரு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஒரே மாதிரியான வினாத்தாள் கட்டமைப்புகள் அதை மாத்தி இருக்கிறோம். அப்ப நீங்கள் அந்த வினாத்தாள் கட்டமைப்பை பாருங்க. முதலாவது வினா திருக்குறள் கட்டாயம் இருக்கும். அப்ப உதாரணம் இருள் சேர் இருவினை அப்படி இருக்கும். அல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அது வையத்துள் வாழ்வாங்கு என்று மட்டும் இருக்கும். மிச்சத்தை நீங்கள் எழுத வேண்டியா இருக்கும். அப்ப வாழ்க்கை ஆன்மாக்கள் இறுதி லட்சியம் இறைவனை அடைந்து கொள்ளுதல் என்றால் இந்த மண்ணில எங்களுடைய சமயம் காட்டுகிற வாழ்க்கைப்படி வாழ்ந்தால் இறைவனுடைய திருவருளை அடைந்து கொள்ளலாம். அப்படி வாழ்ற என்றால் சமயம் சாற்ற வினாத்துல வாழ்வியல்ல ஆன்மாக்கள் என்னென்னத்தை இறைவன் சார்ந்து செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் சொல்லி அந்த குறளுக்குரிய கருத்துக்களை எழுதக்கூடிய இருக்கும். பொருள் எழுதியக்க நீங்கள் அதை வடிவா எழுதுங்க. உங்களுக்குரிய பொருள் பாக்கள் வடிவா எழுதக்கூடிய இருக்கும். அப்ப 6 வினாக்கள் இருக்கும். அதுக்கு 18 புள்ளிகள் என்றால் ஒரு வினாவுக்கு 3 புள்ளிகள் இருக்கு. 3 18 புள்ளி. அப்ப ஒரு குறள் ஒன்றை முழுமையா எழுதினீங்கள் என்றால் ஒரு புள்ளி வரும் ஒரு இதுக்கு. அதே இதுல பொருளையும் முழுமையா எழுதினீங்க என்றால் ஒரு வினாவுக்கு 3 புள்ளிகள் வரும். சில பேர் தனியா குறள் எழுதி போட்டு அங்கால பொருள் எழுதாம விட்டால் ஒரு புள்ளிகள் தான் இருக்கும். சில பேர் குறள் தெரியாமல் விட்டிருப்பார்கள், அங்கால சில உள்ள பொருளை சரியாக எழுதியிருப்பார்கள். அப்ப அவருக்கு அந்த குறளுக்குரிய ஒரு புள்ளிகள் அப்படி வழங்கப்படுறது பிரச்சனையா இருக்கும். அப்போ ஒரு 6 வினால இருக்கும். முதலாவது வினாவில 6 கட்டமைப்பு இருக்கும். 6 திருக்குறளுடைய முதலாவது வரி மட்டும் இருக்கும். அப்ப அந்த வரியை வச்சு கொண்டு நீங்கள் அதுக்குரிய பொருளை எழுதினால் 18 புள்ளிகளை நீங்கள் அதுல பெறக்கூடியதா இருக்கும். அதே போல 2வது வினாவும் கட்டாய வினாவா இருக்குது. அப்ப 2வது வினாவிலே
சிறு குறிப்பு சார்ந்த விஷயம்தான் அதுல 2வது வினா கடந்த வினாத்தாள்ல வந்திருக்கு. அதுல பின்வருவனற்றில் ஏதேனும் 4க்கு சிறு குறிப்பு வரைகன்று இருக்கும். அதுல 6 அல்லது 8 வினாக்கள் இருக்க 8 பகுதிகள் இருக்கலாம். அதுல நீங்கள் 4க்கு சிறு குறிப்பு எழுதலாம். இப்ப உதாரணமா சிவோகம் பாவனை என்றால் சிவோகம் பாவனைக்குரிய சிறு குறிப்பு. இப்ப ஆலய மகோத்சவத்தை செய்கிற பிரதம குருக்களையா என்னவர் முதலை தன்னை சிவனாக பாவனை செய்து அந்த சிவோகம் பாவனையின் ஊடாக அந்த இடத்துல சங்கல்பம் செய்து அந்த பூசை வழிபாடுகளை ஆரம்பிக்கிறார். அப்ப பூசை வழிபாடுகளை ஆரம்பிக்க அவர் தன்னுடைய உடல் சுத்தியூடாக நீரின் ஊடாக உடல் சுத்தியை செய்து தன்னுடைய தலையிலே ஒரு பூவை வைத்து தன்னுடைய உடல் முழுவதையும் சிவனுடைய பாகமாக மாற்றி அந்த பாகத்தினூடாக எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு தூதுவராக தன்னை அடையாளப்படுத்துவதற்கான முதலாவது செயற்பாடுதான் அந்த சிவோகம் பாவனை என்று சொல்லப்படும். அதுபோல அந்த ஆலயத்துல சங்கற்பம் என்றால் மகோத்சவ கிரியைகளா இருக்கலாம், அல்ல நாங்கள் சார்ந்து செய்கிற ஏதாவது காமியம் சார்ந்த கிரியைகள் இருக்கலாம். அந்த கிரியைக்காக சங்கற்பம் செய்கிற இன்ன இடத்தில் இன்ன ஆள் இந்த நோக்கத்துக்காக இந்த கிரியைகளை செய்ய இருக்கிறார். அவருக்குரிய வரங்களை பெற்றுத்தரும்படி அதுக்குரிய மந்திரங்களை அங்கே சமஸ்கிருத மொழியிலே அந்த பிரதம சிவாச்சாரியார் செய்கிறார். அதே போல சங்கல்பம் செய்தல், அதே போல பவித்திரம் அணிதல், அப்படியான விஷயங்கள் அந்த சிறு குறிப்புல கேட்கலாம். அப்ப கேட்டால் நீங்கள் அதை கொஞ்சம் விளக்கமா எழுதக்கூடிய இருக்கும். இப்ப சிவோகம் பாவனை என்ற விஷயத்தை எழுதலாம். அதே போல மாகேஸ்வர பூசை மகேஸ்வர பூசை என்ற சிறு குறிப்புகளும் பெறலாம். மகேஸ்வர பூசை என்பது சாதாரண அடியவர்களுக்கு நாங்கள் செய்யப்படுற பூசை. மாகேஸ்வர பூசை என்பது சிவனடியார்களுக்காக நாங்கள் செய்யப்படுற பூசை. அவர்களை முழுமையாக சிவனடியார்களை சிவனாக பாவித்து அவருக்குரிய பணிவிடைகளை செய்தல், அவரை வரவழைத்தல், அவருடைய பாத பூசை செய்தல், ஆசனத்தில் எழுந்தருளை செய்தல், அவருக்குரிய உணவுகளை பணிவிடையோடு கொடுத்தல், அவைக்குரிய வஸ்திரங்களை கொடுத்தல், அதே போல அவரை அதே பணிவிடையோடு வழி அனுப்பி வைத்தல் போன்ற விஷயங்கள் அந்த சிவனடியார்கள் பூசை வழிபாடுல இருக்கும். 63 நாயன்மார்களை சிவனடியார்களாக நான் கருதி அவர்களுக்கு செய்யறது போல செய்யப்படுற பூசை. சும்மா மகேஸ்வர பூசை என்றால் சாதாரணமான ஆலயங்களை நாங்க அன்னதானம் செய்யற சிவனடியார்களை செய்யற பூசைகளை சும்மா மகேஸ்வர பூசை என்றால் அப்படி ஏதாவது சிறுகுறிப்பு சார்ந்த விடயங்கள் இந்த ஆலய கிரியைகள் சார்ந்த இந்த பாடத்திட்டத்துக்கு உள்ள விஷயங்களுக்குள்ள திருப்ப கேட்கலாம். நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களையும் அதில் இருக்க ஒப்பிட்டு பாருங்க. அதே போல காமிய பூசை நிஷ்காமிய பூசை என்றால் சிறுகுறிப்பு நீங்கள் விளக்கமா அதுக்குரிய விஷயங்கள் எழுதக்கூடிய இருக்கும். அப்ப அதுல இந்த சைவ புலவர்களுக்குரிய உரைநடையில 1வது வினா 2வது வினா கட்டாயம் இருக்கும். நீங்கள் கட்டாயம் இந்த 2 வினாக்களும் எழுத வேண்டும். இந்த 2 வினாக்களுக்கும் 18 புள்ளிகள் வழங்கப்படும். ஏனைய வினாக்களுக்கு 16 ஒரு வினாவுக்கு 16 புள்ளிகள் இருக்கும். அப்ப 6 வினாக்களுக்கு விடை எழுதணும். மொத்தம் 10 வினாக்கள் உங்களுக்கு அந்த வினாத்தாள்ல வரும். அப்ப நீங்க அந்த விஷயத்தை பார்த்து எழுதணும். அப்ப உங்களுக்கான மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலம் புள்ளிகள் 100. இளஞ்சைவப்புலவர் சைவப்புலவர் பரீட்சை எழுதுறாங்க. நீங்க எழுதிக்க உங்களுக்கு விடைகளை சரியான விடைகளை எழுதுவோங்க. அந்த பிள்ளையான விடைகளை எழுதுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது சில உங்களோட புள்ளிகளை பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அது இந்த மதிப்பீடுகளும் பிரச்சனையா இருக்கும். அப்ப நீங்கள் சரியான விடைகளை ஒரு ஆழ்ந்த நோக்கில் எழுதக்கூடிய இருக்கு. இப்ப நீங்கள் சாதாரண உயர்தர பரீட்சை வினாத்தாள் மாதிரி எழுதியலாம். நீங்கள் ஒரு ஆழ்ந்தகன்று அதை ஒரு சித்தாந்த கண்ணோட்டத்தோட ஒரு ஆழமா பார்க்கிற வகையில உங்களோட வினாக்கள் இருக்கும். சில நேரடியாக அதுக்குரிய கருத்துக்கள் இருக்க வேணும். இப்ப அது சிவசின்னங்கள் என்றொரு கேள்வி, சிவசின்னங்களை குறிப்பிடுக என்றால் நீங்க சிவசின்னங்களை 3ஐயும் சரியா எழுத தெரிஞ்சிருக்கும். நம்பி புதி உருத்திராட்சம் என்று எழுதணும். அப்ப திருநீறு தயாரிக்கப்படும் முறைகள் என்றால் அந்த திருநீறு தயாரிக்கப்படுற முறைகளை நீங்கள் எழுதக்கூடிய இருக்கணும். அந்த முறைகளை குறிப்பிட்டு அந்த விளக்கங்கள் சரியாக எல்லாம் நேரடியாக எழுதப்படுற விடயங்களாக அந்த இருக்கிறது. அதே போல உங்களுக்கு வினாத்தாள்கள்ல வர்ற வினாக்களுக்கு நேரடியாக எழுதக்கூடிய இருக்கு. இப்ப நான் எங்கட வழிபாட்டுல குருலிங்க சங்கம வழிபாடு இருக்கு. குருவென்றால் யார், அதே போல சங்கமர் என்று சொல்லப்படுறார்கள் யார். அப்ப அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். லிங்க வழிபாடுண்டா யார், அந்த லிங்க வழிபாட்டுல இறைவனை வழிபாடு செய்து முத்தி அடைந்தாக்கள் யார். அதில் நீங்கள் பெரிய புராணத்துக்குள்ள பார்க்கக்கூடிய இருக்கு. அப்ப குருலிங்க சங்கம வழிபாட்டை நீங்கள் பெரிய புராணத்துக்குள்ள ஆழமா பாருங்க. பெரிய புராணம் பெரிய புராண சூசனம் உங்களுக்கு சில சைவப்புலவருக்கு சிலபஸுக்கு இருந்தாலும் ஆனா நீங்கள் சூசனம் தானே இருக்க கூடாது. அதுக்கு பெரிய புராணத்தை ஆழமாக பார்த்து அதுக்குள்ள சூசனம் சார்ந்த விடயங்களையும் இருக்கணும். பெரிய புராணத்துக்குள்ள சங்கமர் வழிபாடு சிவனடியார்களை
வழிபாடு செய்கிற வழிபாடுதான் சங்கமர் வழிபாடு. அப்ப அந்த பெரிய புராணத்தில் யார் சிவனடியார்களை வழிபாடு செய்தார்கள்? இப்ப காரைக்கால் அம்மையார் சிவனடியார்களை வழிபாடு செய்து சிவனடியாருக்கு உணவு கொடுத்து சிவனடியாருக்கு பணிவிடை செய்து முத்தி அடைந்திருக்கு. அதே போல வெளியான்குடி மாறநாயனார் சிவனடியாருக்கு அமுது கொடுத்திருக்கிறார். அதே போல சிறுத்தொண்ட நாயனார் சிவனடியாருக்கு அமுது கொடுத்திருக்கிறார். அதே போல சுந்தரர் கூட சிவனடியார்களை வழிபாடு செய்துதான் இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார். அப்ப சங்கமர் என்று சொல்றார்களார் என்றால் சிவனடியார்களை வழிபாடு செய்கிற வழிபாடு. இப்ப குரு வழிபாடு என்று சொல்றது இறைவன் எங்களை குருவாக ஆட்கொள்ளுகிற வழிபாடு. குரு என்பது ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக வழிகாட்டுகிற ஒருவரைத்தான் நாங்க குருவென்று சொல்றோம். ஆசிரியர் என்றது எங்களுக்கு விடயங்களை சொல்லித் தருவார். ஆனால் குருவென்று சொல்லப்படுறவர் எங்களுடைய ஆன்மா பக்குவம் அடைவதற்கான வழியை சொல்றவர் தான் குருவென்று அழைக்கப்படுறார். அப்ப குரு என்பது ஆன்மா பக்குவம் அடைவதற்கான செயற்பாடுகளை இறைவன் குருவாக ஆட்கொள்ளுகிறான் என்றால், இப்ப நாங்கள் பார்க்கிறோம் சரியை கிரியை யோக ஞானம் சைவ நாற்பாதங்கள்ல ஞானம் கைவரப்பெறுகிற பொழுது இறைவன் குருவாக எங்களை ஆட்கொள்ளுகிறான். இந்த மணிவாசகத்தை வரலாறுல வருது. மணிவாசகரை சிவபெரும்பொருள் திருப்பெருந்துறையில குருந்தமரனர்ல குருவாக அவரை ஆட்கொள்ளுகிறான். ஆட்கொள்ளுற நிலை குரு வழிபாடு. அப்ப இறைவனை குருவடிவிலே வழிபாடு செய்து முத்தி அடைந்தார்கள். அப்ப குரு வழிபாடு என்றால் குரு என்பவர் எங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதும் ஆன்மாக்களிடத்தில் குற்றங்களை நீக்கி ஆன்மாவை இறைவனிடத்திலே அடைய செய்வதற்காக வழிகாட்டுவோர்லாம் குரு. ஒரு சித்தர்களுக்கு குரு இருப்பார்கள். அதே போல சிவனடியார்கள் குரு வழிபாட்டினூடாக செய்திருக்க. அதே போல லிங்க வழிபாடு. லிங்கம் என்பது எங்களுடைய வழிபாட்டுல 3 வகையான வழிபாடு இருக்கு. உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு. உருவ வழிபாடு என்பது நாங்கள் இறைவனுக்கு உருவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம். இப்ப இயற்கையில் உள்ள சக்தி பஞ்சபூதத்தை நாங்கள் சிவபரம்பொருளாக வழிபாடு செய்கிறோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுற அந்த பஞ்சபூதத்தை நாங்கள் சிவபரம்பொருளாக வழிபாடு செய்கிறோம். அப்ப இறைவன் எங்கும் உருவமற்றிருக்கிற வழிபாடு அருவ வழிபாடு என்று பார்க்கிறோம். உருவ வழிபாடு என்பது இறைவனுக்கு நாங்கள் ஒரு உருவத்தை கொடுத்து கண்முன்னே கொண்டு அதற்கு நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிற வழிபாடு உருவ வழிபாடு. அருவுருவ வழிபாடு என்பது உருவம் அருவம் இணைந்த வழிபாடு அருவுருவ வழிபாடு. இப்ப லிங்க வழிபாடு என்று சொல்லப்படுவது அதுக்குள்ள அருவுருவம் சார்ந்த வழிபாட்டுக்கு இருக்கும். உருவம் இல்லை அருவம் இல்லை, ஒரு குறியீடு சார்ந்த வழிபாடு சிவலிங்க வழிபாடு. இப்ப பெரிய புராணத்துல லிங்க வழிபாட்டினூடாக முத்தி அடைந்தவர்கள் யார்? லிங்க பூசை செய்து இறைவனை வழிபாடு செய்த அடியவர்கள் யார் என்ற விஷயம். அப்ப லிங்க வழிபாடு என்ற என்ன, லிங்க வழிபாட்டினுடைய சிறப்புகள், லிங்க வழிபாட்டினுடைய வழிபாடு செய்கிற முறைகள் என்ற விஷயங்கள் இருக்கும். அதே போல குரு எனப்படுபவர் யார்? குரு வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ற விஷயங்கள். அதே போல சங்கமர் எனப்படுபவர் யார்? சங்கம வழிபாட்டினுடைய சிறப்புகள். அதே போல சங்கமருடைய தோற்ற பொழிவு, அவரை வழிபாடு செய்கிற முறைகள். இப்ப சங்கமர் என்று சொல்லப்படுறவர் சிவனடியார். அவர் எப்பவும் சிவ வேடம் தாங்கியவராக இருப்பார். அந்த உருத்திராட்ச மாலையை கழுத்திலே எழுந்திருப்பார். ஆரம் கண்டிகை பூண்டிருப்பார். கழுத்திலே உருத்திராட்ச மாலை இருக்கும். உடல் முழுவதும் திருநீறு பூசிய திருமேனியோடு காட்சி கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்ப சிவனடியாரை வழிபாடு செய்தல் சிவனை வழிபாடு செய்தல் என்று பெரிய புராணத்திலே சொல்லப்பட்ட சிவனடியாருடைய உருவ தோற்றத்தை வழிபாடு செய்தால் சிவனை வழிபாடு செய்கிற பலன் கிடைக்கிற. ஏனென்றால் அவர்கள் சிவனை எந்த இனமும் நினைத்திருப்பவர்களை காண்பதும் அவரை வழிபாடு செய்வதும் அந்த சங்கம வழிபாட்டினுடைய வழிபாடு. சிவனடியார் எப்படி இருப்பார், அவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? ஒரு சிவனடியார் எங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார் என்றால் அவரை நாங்கள் இன்முகத்தோட வரவேற்க வேண்டும். அவரை சிவனுடைய வடிவமாக கருதி அவரை வருகண்டு இப்ப எங்கட இல்லத்துக்கு வாரார் என்றால் எங்கட இல்லத்திற்கு வந்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், எங்களுடைய முன்பினை தவம் என்ற விஷயங்கள் அவருடைய மனம் குளிரும்படியாக நாங்கள் வரவேற்க வேண்டும். இப்ப வீட்டிலே தனியே ஒருவரும் வரவேற்கலாம், அல்லது கணவன் மனைவி இணைந்தும் வழிபாடு அவர்களை வரவேற்று உபசரிக்கலாம். இப்ப காரைக்கால் அம்மையாருடைய வாழ்வியலே காரைக்கால் அம்மையார் கணவன் இல்லாத போதும் வீட்டுக்கு வந்த சிவனடியாரை தனியே அழைத்து அவருக்குரிய வழிபாடுகள் பணிவிடைகளை செய்திருக்கிறார். ஆனால் மாறாக சிறுத்தொண்டர் இதிலே சிறுத்தொண்டர் இடத்திலே சிவனடியாரை தேடி திரிகிறார். வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது சிவனடியார் வருகிறார், மனைவி தனியே நிற்கிறார். மனைவி சொல்லுகிறார் தன்னுடைய கணவன் சிவனடியாரை தேடி சென்று விட்டார் என்று சொல்லுகிற பொழுது சிவனடியார் வீட்டுக்குள் வரவில்லை, அவர் வெளியேறுகிறார். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அவர் வந்தவுடன் தன்னை அழைத்து வர சொல்லி. அப்ப அங்கே கணவன் மனைவி இணைந்து அவரை வரவேற்கிறார். அதே போல இளையான்குடி மாறநாயனாருடைய பெரிய புராணத்தில் 2 பேரும்
இணைந்து அந்த சிவனடியாரை வரவேற்கிறார். எங்களுடைய சைவ வழிபாட்டுல சிவசக்தி அம்சமான வழிபாடு இருக்கு. இப்ப கணவன் மனைவி சிவன் சக்தி அம்சமான வழிபாடு. இப்ப நல்ல காரியங்கள் அல்லது சிறப்பான காரியங்களை ஆற்றுவதாக இருந்தாலும் இருவரும் இணைந்து ஆற்றுவது அந்த வழிபாட்டிலே சிறப்புக்குரியதா இருக்கும் என்று சொல்ல. அப்ப சிவனடியாரை வரவேற்பதில் இருவரும் இணைந்து வரவேற்றதும் இருக்கும். அதே போல இது எழுமாறாக காரைக்கால் அம்மையார் தனியே சிவனடியாரை கணவன் இல்லாத போதும் கூட வீட்டுக்குள்ளே அழைத்து உணவு கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கிறார். அப்ப அந்த சிவனடியாரை வரவேற்க அவரை இன்முகத்தோட வீட்டுக்குள்ள உங்களுடைய வரவு நல்வரமாகட்டும் என்று அவரை வரவேற்கணும். வரவேற்று அவரை வரவேற்கிற முதலாவது பூசையில அவருக்குரிய பாத பூசையை செய்ய வேணும். பாத பூசை என்பது அவருடைய பாதங்களை தூய நீரினாலே கழுவி அந்த நீரை எங்களுடைய உடலிலே தெளிக்க வேணும். தெளித்த நீரை உள்ளும் பெருக வேணும். இப்ப சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்திலே வருது, அந்த சிவனடியாருடைய பாத பூசை செய்த நீரை அவர் உள்ளும் பெறுகிறார். தன்னுடைய உடலுக்குள்ளும் பரவுகிறார், தன்னுடைய தலையிலே தெளித்துக் கொள்ளுகிறார், தன்னுடைய இல்லம் முழுவதும் தெளித்துக் கொள்ளும். ஏனென்றால் அந்த சிவனடியாருடைய பாதம் பட்ட நீர் அவருடைய உள்ளுக்குள்ள ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, அவருடைய வெளி உடலை சுத்தப்படுத்துகிறது, அவர் வாழ்ற இல்லத்தை சுத்தப்படுத்துகிறது. அப்ப அந்த சிவனடியாருடைய திருப்பாதங்களை தூய நீரினாலே நீராட்டி வழிபாடு செய்கிற. இப்ப இதே போல அனைத்து சிவனடியாருடைய வழிபாட்டிலும் எளியான்குடிமாறனாரும் இதே போலதான் சிவனடியாரை அங்கே பாத பூசை செய்து வரவேற்கிறார். அதே போல காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தை படிக்கிற பொழுதும் அதிலே வருகிறார். அதே போல அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை வரவேற்கிற பொழுதும் அங்கே பாத பூசை செய்து அவர் தன்னுடைய இல்லம் முழுக்க தெளிக்கிறார். அப்ப அந்த வர்ற சிவனடியாரை முதல் வருக என்ற இன்முகத்தோடு வரவேற்கணும். வரவேற்று அவரை பாதங்களை தூய்மைப்படுத்தி அந்த நீரினால் நாங்களும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களுடைய இல்லங்களையும் சுத்தம். அதே போல மூன்றாவதாக அந்த வர்ற சிவனடியாரை முதலிலே ஒரு ஆசனத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொல்லப்படுறாரு. வழிபடுகிற முறையில ஒரு ஆசனம் எப்படி இருக்கணும்னா நாங்கள் இருக்கின்ற ஆசனத்தை விட சற்று உயர்ந்த ஆசனமாக இருக்க வேண்டும். அது விலை மதிப்புள்ள ஆசனமாக இருக்கலாம் அல்லது எப்படியாகவும் இருக்கலாம். ஆனா நாங்கள் இருக்கிற ஆசனத்தை விட அவர்கள் இருக்கிற ஆசனம் ஒருபடி உயரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை சிவனடியார் சிவ வேடம் தாங்கி வருகிறார். சிவ வழிபாடாக அவரை உயரத்திலே வைத்து அவருக்குரிய மதிப்பு மரியாதைகளை செய்கிற வழிபாடு அந்த ஆசனத்தில் இருத்தல். முதலாவது அவரை வரவேற்கிறோம், அவருடைய பாதங்களை பூசை செய்கிறோம். அடுத்தது அவரை ஒரு ஆசனத்திலே எழுந்தருள செய்கிறோம். அதற்கு அடுத்ததாக அவருக்கு நாங்கள் தூவ தீப ஆராதனைகள் காட்டலாம், அவருக்குரிய பூவை சூடலாம், நறுமண வாசனை திரவியங்களை பூசலாம், அதுக்குரிய விடயங்களை செய்து அவரை அர்ச்சித்து வழிபாடு செய்ய வேண்டும். தீப வழிபாடு, பூவினாலே அர்ச்சித்து வழிபாடு செய்கிற வழிபாடு செய்து அவருக்குரிய தானத்தை கொடுக்கிற வழிபாடு. அதுக்கு அடுத்தாகத்தான் அவருக்குரிய அன்னத்தை பரிமாறுகிற வழிபாடு இடம்பெறுகிறது. வர்றவரை வரவேற்கிறோம், பாதபூசை செய்கிறோம், ஆசனத்தில் இருக்கிறோம், அவரை அர்ச்சித்து வழிபாடு செய்கிறோம். இப்ப ஆலயங்கள்ல இந்த வழிபாடு இருக்கு, உறைவனுக்கும் இந்த படிகளில் வழிபாடு செய்வார்கள். அப்ப அர்ச்சித்து வழிபாடு செய்து விட்டு அவருக்குரிய நைவேத்தியத்தை கொடுத்தல், அவருக்குரிய அன்னத்தை கொடுக்கிற பொழுது நாங்கள் இன்முகத்தோடு அவர் உண்ணுகிற பொழுது அவருக்கு அருகே இருந்து என்ன தேவையோ அதை உபசாரம் செய்கிற முறையிலே அவரை வடிவா கவனிக்க வேண்டும். இப்ப சிறுத்தொண்ட நாயனார் தன்னுடைய மகனையே கறி சமைத்து விட்டு அந்த சிவனடியாருக்கு பக்கத்துல இருக்கிறார். அவர் கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசியா அவர் இருக்கிறார், என்னுடைய மகன் அருகில் வந்திருந்தால்தான் நான் உணவு உண்ணுவேன். அப்ப அந்த சிவனடியார் என்னத்தை கேட்கிறாரோ அதை கொடுக்கிற வகையிலே அந்த பணிவாக அந்த நைவேத்தியத்தை சிவனடியாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். காரைக்கால் அம்மையார் சாதம் மட்டும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சிவனடியார் வருகிறார், பசியோடு வருகிறார். வீட்டிலே இருந்த 2 மாம்பழத்திலே ஒரு மாம்பழத்தை அந்த சிவனடியார்களுக்கு அரசுவையாக கொடுத்து அனுப்புகிறார். அப்ப அந்த சிவனடியாருடைய மனம் கோணாத வகையில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். அதே போல இளையான்குடிமாற நாயனார், மழை பெய்கிறது, வறுமை, வீட்டில் உணவில்லை, நெல்லை வயலிலே விதைத்திருக்கிறார்கள். அந்த கடுமையான வேளையிலே சிவனடியார் வருகிற பொழுதும் அந்த கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய வீட்டு துன்பத்தை இந்த சிவனடியாருக்கு காட்டாது பணிவிடை செய்கிறார். அதே போல கிடைக்கிற பொருளை வைத்து பக்குவமாக அறுசுவையோடு உணவு கொடுக்கிறார்கள். அப்ப அந்த நைவேத்தியம் என்பது சிவனடியார் வழிபாட்டிலே அந்த வழிபாட்டு முறையிலே நைவேத்தியம் இருக்கு. அதே போல அடுத்ததாக அவருக்குரிய தட்சணைகள், ஏதாவது வஸ்திரங்கள்,
கொடுத்து அவரை எப்படி நாங்கள் வரவேற்றோமோ அதே போல இன்முகத்தோடு அவருடைய ஆசி வாங்கி அவரை வழி அனுப்புகிற வரைக்கும் ஒரு சங்க சிவனடியாரை வழிபாடு செய்கிற வழிபாடு இருக்கிற நீங்க பெரிய புராணம் முழுவதையும் படியுங்க. இந்த சிவனடியார்களை எப்படி வரவேற்று எப்படி உபசரித்து எப்படி அனுப்புகிறார் இந்த படிமுறை அங்கே அது வடிவாக சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து சிவனடியார்களுடைய வழிபாடுகள்லையும் இருக்கு. இப்ப அப்பூதி அடிகள் வீட்டிலே திருநாவுக்கரசர் உணவு உண்ணுகிற பொழுது திருநாவுக்கரசர் சிவனடியார்களோடு உணவுண்பவரும் சிவனடியார்களாகவே கருதப்படுவார் என்று திருநாவுக்கரசர் சொல்லிட்டு இந்த அப்பூதி அடிகளை அழைக்கிறார். நீரும் என்னோடு உணவருந்த வேண்டும் அழைக்கிறார். அப்ப அப்பூதி அடிகள் முதலில் மறுக்கிறார். ஏனென்றால் வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுத்த பின்புதான் நான் என்னுடைய உணவை ஆகாரம் எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிற பொழுது திருநாவுக்கரசர் சொல்றார் சிவனடியாரோடு உணவுண்பவரும் சிவனடியாரே. அப்ப அந்த இடத்துல அனைவரும் இருந்து அங்கே உணவு உண்ணுகிறார்கள். அப்ப அந்த சிவனடியாரை எப்படி வரவேற்று வழிபாடு செய்ய வேணும். அப்ப அந்த குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. அப்ப குரு வழிபாட்டினுடைய சிறப்பு அந்த குரு வழிபாட்டினூடாக முத்தி அடைந்தவர்கள் அந்த குரு வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும். அதே போல லிங்க வழிபாடு, லிங்கம் என்றால் என்ன? சிவலிங்கத்துக்குரிய தத்துவங்கள். லிங்க வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அந்த சிவலிங்கத்தினுடைய அமைப்புகள், அந்த சிவலிங்கத்தினுடைய பாக அமைப்புகள். அதே போல அந்த சிவலிங்க வழிபாட்டிலே வழிபாடு செய்த நாயன்மார்கள் பற்றி நீங்க தெரிந்திருக்கணும். அதே போல அந்த சிவலிங்கத்தை இந்த வழிபாட்டினூடாக முத்தி அடைந்த நாயன்மாருடைய சிறப்புகள் சார்ந்த விடயங்களை நீங்கள் அந்த சங்கம வழிபாட்டின் அந்த குருலிங்க சங்கம் வழிபாட்டுல பாருங்க. அப்ப இந்த விஷயம் அதுக்குள்ள ஓகேயா இருக்கும். குருலிங்க சங்கம் வழிபாடு. அப்ப சைவ புலவர்களுக்குரியாக உரைநடைக்குள்ள நீங்கள் அந்த பாடத்தை போட்டு பாடத்துக்குள்ள வினாவை போட்டு படிச்சு பாருங்க. மிக மிக இலகுவாக இருக்கும். எந்த கடினமும் இருக்கு. அந்த மற்ற 5 பாடங்களோட ஒப்படைக்குள்ள கொஞ்சம் இலகுவாக்கினா தான் நாங்கள் இலக்கணம் சாஸ்திரங்களை நீங்கள் கொஞ்சம் கூட நேரங்களை ஒதுக்கி படிக்கக்கூடியா இருக்கும். அப்ப இதுல சைவ புலவருக்குரியாக்கள் 1ஆம் வினா 2ஆம் வினா கட்டாயம். அந்த வினாவில் வாசிக்க சிலர் அந்த வயதானவர்கள் பரீட்சை எழுதுகிற பொழுது சிலர் தடுமாற்றத்தோடு விடுகிறார்கள். அந்த 1ஆம் 2ஆம் வினாவை விட்டுட்டு அவர் விரும்பின ஏதோ ஒரு 6 வினாக்கள் எழுதி விடுறார்கள். அப்படி பார்க்க அந்த 2 வினாவுக்குரிய புள்ளி வராது. ஆனா அவர் வீட்டு எழுதி போட்டு நினைச்சோன்றிருக்கலாம். நிறைய செய்த நாங்கள் புள்ளி வரையில இவங்க பையில போட்டுட்டாங்க என்ற பிரச்சனைகள் வரலாம். அப்ப அந்த வினா கட்டமைப்பை ஒரு கால் வாசியுங்க. மற்ற பிழையான விடைகளை எழுதுவதை தவறுங்கள். ஏன்னா புலவர்கள் ஆகிய நாங்கள் சைவ புலவர் பரீட்சை எடுத்தினால் சைவ புலவர் என்றால் சைவத்திலேயும் தமிழ்லேயும் புலமையான ஆக்கள். தனி புலவர்கள் என்றால் தமிழ், பண்டிதர்கள் என்றால் தனியே தமிழ். இதுல 2ம் புலமை பெற்ற ஆக்கள் சைவ சித்தாந்த சமயத்தால வழிபடுத்தப்பட்டு அங்கே பரீட்சையிலே சித்தியடைந்து இவர்களால் உருவாக்கப்பட்ட சங்கம் தான் சைவ புலவர் சங்கம். அந்த சைவ புலவர் சங்கத்திலே சித்தி அடைந்தவர்கள் கூட மிக கடுமையான முறைகளிலே இந்த பரீட்சைகளை தோற்றி சித்தி அடைந்தவர்கள்லாம் நியாயமாக பக்கச்சார்பற்ற வகையில இந்த பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சையில எந்தவித பக்கச்சார்பு எந்தவித குறைபாடுகளோ இதுவரைக்கும் இந்த செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. நியாயமான வகையிலே நியாயமாக பரீட்சை எழுதுபவர்கள் சித்தி அடைகிறார்கள். ஆனால் சில வழிமுறைகள் நீங்கள் சரியான விடைகளை எழுதுங்க, பிழையான விடைகளை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் வினாத்தாளர்ல எந்த பதற்றம் இல்லாமல் எழுதுங்க. அப்படி உங்களுக்கு குறை என்றால் இதுக்கு விடை எழுதிய பின்பு மீள் பரிசீலனைக்கான நடைமுறைகளும் எங்களுடைய சங்கத்திலே இருக்கிறது. அந்த வினாத்த மீள் பரிசீலனையை நீங்கள் செய்து பார்க்கலாம். இந்த வேலை 100% நம்பகமான முறைகள் தான் இந்த சைவ புலவர் சங்கத்தினுடைய செயற்பாடுகள், சைவ புலவர் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் செய்யணும். அதற்காக சித்தி அடையாதவர்கள் அந்த சிலர் விமர்சனங்களை செய்யலாம். அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க வடிவாக படியுங்கோ, படிச்சா செய்யக்கூடிய இருக்கும். இப்ப உரைநடை பகுதி உங்களுக்குள்ள பாடத்திட்டத்திலே தரப்பட்ட விடயங்களை எழுதுங்கோ, எழுதிட்டு அதுக்குள்ள வினாக்களை பாருங்க, வினாக்களை பார்த்துட்டு அதை எழுதக்கூடிய இருக்கும். அப்ப சைவ புலவருக்குரிய உரைநடை சைவ புலவர் பரீட்சை எழுதுறாக்களுக்கு கிளியரா இருக்கும். 1ஆம் வினா 2ஆம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு நீங்கள் கட்டாயம் விடை எழுத வேண்டும். அதே போல இளஞ்சைவ புலவர் பரீட்சை எழுதுறாக்கள் 10ஆவது வினா கட்டாய வினா. அப்ப அந்த 10ஆவது வினா வைத்து கொண்டுதான் நீங்கள் எழுதணும். சில விட விரும்பின 6 எழுதி விட்டால் 10ஆவது வினா எடுக்காம விட்டால் 20 மார்க்ஸ் அடிபட்டு போடும். அப்ப 80 மார்க்ஸ் தான் பெறும். அப்ப எழுதி போட்டு நீங்கள் வீட்டை போகலாம், நல்லா செய்திருக்கிறேன், அந்த பாடத்துக்கு பாஸ் வரையிலன்னு யோசிக்கலாம். அப்ப அந்த நடைமுறைகளை பாருங்க, பார்த்து கொஞ்சம் ஆழமாக
பரீட்சை வினாத்தாள்களை எழுதக்கூடிய இருக்கும். இப்ப நீங்க படிக்க தொடங்குகிற காலம் அப்ப இந்த விஷயங்களை பாருங்க. இதுல என்ன விஷயம் தேவைன்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த விஷயத்த இருக்கா உங்களுக்கு தனியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்ற பரீட்சைக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் அந்த பரீட்சைக்குரிய நடைமுறைகளோடு நீங்கள் இதை செய்யக்கூடிய இருக்கும். அப்ப இளஞ்ச புலவர் சைவ புலவர்களுக்குரிய ஆக்கள் இந்த வினாத்தாள்களை ஒட்டிய வகையில நீங்கள் இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நீங்கள் உங்களுடைய கற்றலை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 2015 ஆண்டு வினாத்தாள்ல இருந்து அங்கால ஒரே மாடலுக்கு நாங்கள் அதை மாற்றி இருக்கிறோம். அதுக்கு முன்ன வினாத்தாள் கட்டமைப்புகள் மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப 19, 18, 22 போன 23ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு அந்த வினாத்தாள் கட்டமைப்புகளையும் ஒரு நீங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்ததுக்கு விஷயங்களை செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப சைவ புலவர் தேர்வெழுகிறார்களுக்கு திருக்குறளின் உட்குடை சைவ சித்தாந்தம் என்ற நூல் சிலபஸ்ல இருக்கு. அப்ப அதுக்குள்ள வார கேள்விகள் என்றால் சில பேர் நினைக்கலாம் திருக்குறள் கேள்வியை நேரடியாக கேட்கிறோம். அப்ப அந்த திருக்குறள் உட்குடை சைவ சித்தாந்தம் என்றால் முதலாவது திருக்குறளை நீங்கள் ஆழமா படிச்சிருக்கணும். திருக்குறள்ல உள்ள விஷயத்த பார்த்திருக்கணும். என்றால் இது நாங்கள் சொய்சுக்குரிய விஷயம் இல்லத்தானே. இப்ப திருக்குறளுக்குரிய விஷயத்த நாங்கள் ஆழமா பார்க்க வேண்டும். அப்ப திருக்குறள்ல சைவ புலவர் உரைநடைக்குள்ளாங்களுக்கு அந்த முதலாவது அடியை தந்துட்டு மிச்சத்தை எழுத சொல்லலாம். அடுத்த இன்னொரு கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. திருக்குறளின் உட்குடை சைவ சித்தாந்தம் என்பதை ஏதாவது ஒரு குரட்பாட்களை எடுத்து காட்டி விளக்க சொல்லி கேட்கலாம். அப்ப இதுல உள்ள திருக்குறள்ல உள்ள ஏதாவது சைவ சித்தாந்தம் சார்ந்து சொல்லப்படுற குறள், இருள் சேர் இருவினையும் சேரா என்ற குறள் என்றால் அதுல உள்ள சைவ சித்தாந்தம் சார்ந்த விடயங்கள். அப்ப 4 குரட்பா உதாரணமா ஒரு கேள்வி 2009ஆம் ஆண்டு வந்திருக்கு. இப்ப திருக்குறளின் உட்குடை சைவ சித்தாந்தம் என்பதை 4 குரட்பாக்களை எடுத்து காட்டி விளக்க வேண்டாம். முதல்ல 4 குரட்பாக்களை முழுமையா எழுதணும். அதுக்கு ஒரு புள்ளி இருக்கும். அந்த 4 குரட்பாக்களையும் நீங்கள் விளக்கமா எழுத வேண்டும். என்றால் தனி கேள்வி என்றபடியால நீங்கள் ஒரு பக்கமோ அரை பக்கமோ எழுதுறதால நீங்கள் புள்ளிகளை எடுக்க முடியாது. அப்ப நீங்கள் விளக்கமா பந்தியை பிரிச்சு பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதி கொண்டு போகலாம். அப்ப திருக்குறள் உட்கிடை சைவ சித்தாந்தம் என்பதை குரட்பாக்களை எடுத்து காட்டி விளக்கக்கூடிய இருக்கும். இப்ப அண்மையில ஒரு வினாத்தாள மனோமலா பாப்பன் திருக்குறள் உட்கிடை சைவ சித்தாந்தம் என்பதை 4 குரட்பாக்கள் எடுத்துக்காட்டு விளக்கு. அப்ப திருக்குறள் என்ற விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் எத்தனை பிரிவுகளா பிரித்திருக்கள், எத்தனை குரட்பா இருக்குது, அந்த குரட்பாக்களுக்கு ஊடாக அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஊடாக அவர் அறம்பொருள் இன்பத்தை சொல்றார், வீட்டை சொல்லல. அந்த 3ஐயும் சரியாக கடைபிடித்தால் 4வது வீடு தானாக கிடைக்கும் என்பது திருக்குறளை கூட நாங்கள் பார்க்கிற ஒரு மறைமுக கருத்து. அப்ப நாங்கள் புருடாத்தம் என்று பார்க்கிறோம். அறம் பொருள் இன்பம் வீடு. ஒரு மனிதன் ஆன்மா வீடு பற்றி அடைய வேண்டுமானால், இப்ப மனித உடல் என்பது என்ற ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய ஒரு, நாங்கள் உடலை பற்றி பேசக்கூடிய விஷயம் இல்லை. உனை உடம்பை வளர்த்தேன் உன்னை உயிரை வளர்த்தேன் என்ற பாட்டு வல்ல வார மாதிரி நாங்கள் உடம்பை வளர்த்த ஒரு பிரயோசனம். உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்குத்தான் அனைத்தையும் செய்ய வேண்டும். இப்ப புருடார்த்தம் அறம் பொருள் இன்பம் கூட ஆன்மாக்குரியது. அப்ப அறத்தினூடாக பொருளினூடாக இன்பத்தினூடாக 4வது வீடு ஆகிய வீடு பேற்றை அடைந்து கொள்ளுதெல்லாம் அந்த விஷயம். அப்ப திருக்குறளை கூடாக நேரடியாக சொல்லப்படா இருக்காலும் இறைவனுடைய திருவடிகளை அடைதலுக்கு திருவள்ளுவர் என்ன திருக்குறளை சொல்லுறார். ஒரு மனிதன் வையத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கான செயற்பாடுகளை சொல்றார். வையத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்தால் ஒரு ஆன்மா என்னதை செய்ய ஒண்ணு. இப்ப சைவ 4 பாதங்கள் இருக்கு. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுற 4ம் ஆன்மாவுக்காக செய்யப்படுற விஷயம். அப்ப அந்த ஆன்மாவுக்காக செய்யப்படுற விஷயம் திருக்குறள்ல இங்க இருக்குது. அதே போல அந்த ஆன்மா பிறப்பின் பின்பு இறைவனுடைய திருவடிகளை அடைந்து கொள்ளுதல் என்ற விஷயம் திருக்குறள்ல எங்க இருக்குது என்ற விஷயங்களை பார்க்கணும். அந்த ஆன்மாவுடைய பிறப்பு கடவுளுடைய விஷயங்கள் இறைவன் சார்ந்து எங்கே சொல்லப்படுற என்ற விஷயங்களை நாங்கள் சைவ சித்தாந்தல கூட பார்க்கணும். இப்ப திருக்குறளை நீங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ள முக்கியமான ஒரு குரட்பாக்கள் ஒரு குறைந்த ஒரு 20 குரட்பாக்களையாவது நீங்கள் பிரித்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொண்டு அதுக்குரிய பொருள்களை எழுத வேண்டும். ஆன்மாவினுடைய
வினை சார்ந்து அந்த திருக்குறள்ல என்ன விஷயம் இருக்கு, ஆன்மாவினுடைய பிறப்பு சார்ந்து என்ன விஷயம் அந்த குறள்ல இருக்குது. அது மாதிரி ஆன்மா இந்த மண்ணிலே வாழுற பொழுது இறை வழிபாடோ அல்ல இறைவனுடைய செயற்பாடு சார்ந்து ஆன்மா என்ன செய்ய வேண்டும், அந்த ஆன்மா செய்யறதுக்கான வழிகள், அது மாதிரி ஆன்மா அந்த இறைவனுடைய வீடு பெற்றி அடைதல். அப்ப திருக்குறள் 1330 குறள் முழு குறளையும் எடுத்தோன்னா ஒன்றும் செய்யல, அவளை கொண்டு போய் பரீட்சைக்கு எழுதியல. ஒரு வினா 16 வினாவுக்கு வருது என்றால் 40 நிமிஷத்துல ஒரு வினா எழுதுவோம் என்றால் நாங்கள் அதை செய்யல. அப்ப நீங்கள் படிக்கும் போதே அதுக்குரிய விஷயங்களை எடுங்க. ஒரு 20-25 குறள் ஆக குறைந்ததை எடுத்தோன்னா அதுக்குள்ள சைவ சித்தாந்த விஷயங்களை திருப்ப நோட் பண்ணி எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு அங்க வந்து நீங்கள் பேப்பர் எழுதக்கூட இருக்கும். அப்ப திருக்குறள் உட்படை சைவ சித்தாந்தம் சார்ந்த வினா, திருக்குறள் வினா கட்டாய வினாவா இருக்கிறபடியால இப்ப திருக்குறள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ஆழமா பாருங்க. ஏன்றால் தவிர்த்தால் அந்த புள்ளி அப்படியே அடிபட்டு போடும். என்றால் முதலாம் வினா கட்டாய வினா, சைவ புலவருக்கு உரைநடையில திருக்குறள் எழுதியே ஆக வேண்டிய வினா. அப்ப அந்த நான் சொன்ன முறையில திருக்குறளை நீங்கள் தெரிந்தெடுங்க, என்னென்ன திருக்குறள் இருக்குது இந்த விஷயங்களை நீங்கள் சைவ சித்தாந்தம் சார்ந்த, சைவ சித்தாந்தம் என்பது முப்பொருள், பதி பசு பாசம் சார்ந்த விஷயம். பதி என்றால் கடவுள் சார்ந்த விடயங்கள், பசு என்று சொல்றது ஆன்மா சார்ந்த விடயங்கள். அப்ப திருக்குறள் என்ன விஷயம் கடவுள் சார்ந்து இருக்குது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகென்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், இந்த பிரபஞ்சத்துக்குரிய முதலாக அனைத்துக்கும் இறைவன் முதலாக இருக்கிறார். அப்ப அந்த இறைவன் சார்ந்த விடயம். அது மாதிரி ஆன்மா சார்ந்த விடயம். பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை. அந்த ஆணவம் கண்மம் மாயை ஆன்மாவிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைகிற விஷயங்கள் சார்ந்த விடயங்கள் என்ன இருக்குன்றதை நீங்கள் ஒரு வேறுபடுத்தி தொகுத்தெடுத்து போட்டு படிக்க தொடங்கினா சரியா இருக்கும். இல்ல சந்தேகம் இருந்தால் என்ன விஷயம் பார்க்கணும்னு சொன்னா அடுத்த வகுப்புல உங்களுக்கு பார்த்து விடலாம். அதே போல சைவப்புல உரைநடையில உள்ள ஆக்கள் பெரிய புராண சூசனத்தை வடிவப்படையுங்க, புத்தகம் இன்றைக்கு கையில இருக்குது. அதே போல அது பிடிஎஃபா கூட நீங்கள் இணையதளத்துல உடனடியா அடிச்சு பெரிய புராண சூசனம் 6 மணி நேரம் அடிங்க, உடனே வரும், அதை பார்க்கக்கூடியா இருக்கும். அதுக்குள்ளே அவர் என்ன விஷயத்த சொல்லுறார் என்ற விஷயத்த மட்டும் படிங்க. இப்ப கண்ணப்ப நாயனார் என்றால் வரலாறு உங்களுக்கு தேவையில்லை. அந்த கண்ணப்ப நாயனாருக்குள்ள 6 நாவலர் சொல்லுறார். அதுல கடந்த வினாத்தாள் ஒன்றுல வந்துரு கண்ணப்ப நாயனார் புராணம் பற்றிய சூசனத்தில் காணப்படும் அன்புடைமை பற்றிய கருத்துக்களை எழுதுக. அப்ப அன்புடைமை என்ற கருத்து இறைவனை அன்பினாலே வழிபாடு செய்யறோம். இப்ப பக்தியை 2 வகைப்படுத்துகிறது சைவ சித்தாந்த வழிபாட்டுல. 2 வகையில சொல்றோம். ஒன்று வெண்பக்தி, 2வது மென்பக்தி. மென்பக்தி என்றது இறைவனை நாங்கள் சாதாரணமாக வழிபாடு செய்கிறது. ஆன்மா பக்குவம் அடைந்தவர்கள் இறைவனை மென்பக்தி ஊடாக வழிபாடு செய்கிறது. அப்படி மென்பக்தி ஊடாக வழிபாடு செய்கிற பொழுது கூட அவர்களுக்குரிய துன்பங்களை அனுபவித்துத்தான் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறார். இப்ப மணிவாசக பெருமானை சிவபெருமான் ஞானம் வாய்க்க பெறுகிறவர்கள் குருவாக வந்து ஆட்கொண்டாலும் அதற்கு பின்பும் அவருக்கு துன்பம் பெறுகிறது. நரிகளை பரிகளாக்குறார். மீண்டும் அந்த பரிகள் நரிகளாக ஊழலிடுகிற பொழுது அந்த மன்னன் மணிவாசகரை சுடு மண்ணிலே நிறுத்துகிறார், கல்லை நெட்டியிலே வைத்து அங்கே தண்டனைகளை கொடுக்கிறார். அந்த வினை தண்டனையை நாங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தம். உங்களுடைய ஆன்மா செய்கிற வினையை அனுபவித்து அதனுடைய வினை தாக்கம் குறைகிற பொழுதுதான் இறைவனுடைய திருவடியை அடைவோம். அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய விடயம். அப்ப கண்ணப்ப நாயனாருடைய வெண்பக்தி மென்பக்தி இல்ல, கண்ணப்பருடைய பக்தி வெண்பக்தி. அப்ப இறைவனுக்கு அனைத்தையும் கொடுக்கிற நிலவார தன்னுடைய கண்ணையே புடுங்கி அப்புற அளவுக்கு வரைக்கும் அவற்றை பக்தி வெண்பக்தி, அதீதமான பக்தி. உடலை வருத்தி இறைவனை வழிபாடு செய்யற வழிபாடு. இப்ப எங்கட உலகியல் வழிபாட்டுல சில வழிபாடுகள் இருக்கும், உடலை வருத்துவார்கள். இப்ப உடலை வருத்தி இறைவனை வழிபாடு செய்கிற வழிபாடு இருக்கு. இப்ப காவடி ஆடுவார், ஊத்துவார், தங்களுடைய உடலை வருத்துவார்கள். இது அந்த இறைவனிடத்திலே தங்களுடைய உடலை வருத்தி இறைவனிடத்திலே வரம் கேட்கிற வழிபாடு. அப்ப கண்ணப்பற்றி அன்புடைமை என்பது அவருடைய வெண்பக்தி கூடாக சொல்லப்படுற அனைத்தையும் சிவனாக காண்றார். அப்ப தன்னுடைய உடலையே சிவனாக காண்றார். அவர் தன்னுடைய உடலையே சிவனாக காணுகிற பொழுதுதான் அவர் தன்னுடைய வாயிலிருந்து உமுழுகிற அந்த எச்சில் நீர் கூட அங்கே சிவலிங்கத்துக்கு அபிஷேகமாக மாறுகிறது. அவர் தலையிலே சூடிய பூ கூட அங்கே இறைவனுக்குரிய பூவாக மாறுகிறார். அவர் சுவைத்த உணவு இறைவனுக்குரிய நைவேத்தியமாக மாறுகிறார். அவருடைய தன்னுடைய கால் செருப்பு பாதத்தினால சிவலிங்கத்தை தட்டுகிறார். அதை சிவ திருமேனியாக அங்கே தீண்டப்படுறார். அவருடைய மனம் பக்குவப்பட்டிருக்கிறது. அவர் அனைத்தையும் ஒரு சிவனாக காண்றார். அனைத்தையும் சிவ அர்ப்பணமாக தன்னுடைய உடலையே இறைவனுக்கு ஒப்படைத்து வழிபாடு செய்கிற அந்த வெண்பக்தியினூடாக
அந்த வன்பக்தி என்று சொல்லப்படுகிற அன்புடைமை ஊடாக இறைவனை வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு கண்ணப்ப நாயனாருடைய வழிபாட்டிலே வருகிறது. அதுபோல பெரிய புராண சூசத்தினுடைய விருந்தோம்பல் பற்றி கேட்கலாம். விருந்தோம்பல் பற்றி கேட்டால் நீங்கள் ஏதோ ஒரு நாயனாற்ற வரலாற்றை முழுமையாக கொடுத்து செல்ல உடனே பிள்ளையான்குடி மாற நாயனாரோ அல்லது சிறுத்தொண்ட நாயனாரோ அல்லது காரைக்கால் அம்மையாரோ அல்லது அப்புதியடிகள் யாரோ ஒரு நாயனார் விருந்தோம்பலுடைய சிறப்பு. அதே போல மனுநீதி கண்ட சோழனுடைய வரலாற்றிலே மனுநீதி கண்ட சோழன் என்ன செய்கிறான், அந்த குற்றமண்டு வருகிற பொழுது தான் அந்த பசு பெற்ற துன்பத்தை தன்னுடைய தானும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனை தேர்ச்சிலே நிறுத்தி சாக்குறான். அப்ப அந்த இதுல பெரிய புராண சூசனத்தை வடிவா படியுங்கோ, பெரிய புராண சூசனத்தை வாசியுங்கோ, அதுக்குள்ள இருக்கும். அதே போல பெரிய புராண சூசனத்திலே பசு ஓம்பல் வழிபாடு, பசு வழிபாடு என்றால் ஒரு நாயனாரு கூட தான் அந்த பசு வழிபாடு வரும். அந்த எந்த நாயனார் என்றால் சண்டேஸ்வர நாயனார் பசுவை எப்படி போற்றி வழிபாடு செய்தார் என்ற விஷயம் அது கூட இருக்கு. அப்ப பெரிய புராண சூசனத்தை படிங்க, திருக்குறள் உட்கடை சைவ சித்தாந்தம் என்றதை படிங்க. அதுல திருக்குறளை ஆழமா பாருங்கோ, சைவ சித்தாந்தம் தான் அந்த திருக்குறளை தெரிந்தெடுத்து கொஞ்சத்தை சைவ சித்தாந்த கருத்துக்களோட எழுதி 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 திருப்பி பாருங்க. அதே போல பெரிய புராண சூசனத்தையும் பாருங்க. பெரிய புராண சூசனத்தை எழுதியவர் யார், எத்தனை சூசனத்தை ஆறுமுகனா எழுதி முடிச்சிருக்கிறார், மிகுதி சூசனத்தை யார் எழுதியிருக்கிறார், இப்ப பெரிய புராண சூசனம் என்றால் சொல்லப்படுற கருத்து என்ன என்ற விஷயங்களை நீங்கள் பாருங்க. திருப்பி வினாத்தாளை எடுத்து பாருங்க. திருப்ப 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 இந்த பெரிய புராண சூசனத்துக்குள்ள இந்த வினாக்கள் வந்து கொண்டிருக்கிற சிறப்பு இருக்கு. அப்ப நீங்கள் பாஸ் பேப்பரை வச்சு கொண்டு உங்களுக்கு படிக்கிற சிறப்பா இருக்கும். அதே போல மகேஸ்வர பூசை என்ற வினாவும் வந்திருக்கு, மாகேஸ்வர பூசை என்ற வினாக்களும் கடந்த காலங்கள்ல வந்திருக்கு. அப்ப இரண்டையும் வேறுபடுத்தி எழுத சொல்லியும் கேட்கலாம். மகேஸ்வர பூசை என்றால் என்ன, மாகேஸ்வர பூசை என்றால் என்ன. சில பேர் மாகேஸ்வர பூசைக்கு மகேஸ்வர பூசை எழுதியிருப்பார், மகேஸ்வர பூசைக்கு மாகேஸ்வர பூசை எழுதியிருப்பார். இப்ப மாகேஸ்வர பூசை எழுதியிருக்குள்ள சிவனடியார்களுக்கு செய்யப்படுற பூசை என்ன, நீங்கள் பெரிய புராணத்துல உதாரணம் காட்டி எழுத உங்களுடைய சைவ சமய விடை எழுதுகிற பொழுது சைவ சமயத்தில் உள்ள இலக்கியங்கள்ல வருகிற இந்த உதாரண சான்றுகளை கொடுத்து வினாவுக்கு விடை எழுதினாலும் நீங்கள் மேலதிகமாக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப மாகேஸ்வர பூசை என்றால் நீங்கள் பெரிய புராணத்திலே உள்ள விஷயங்களை எடுக்கலாம். இப்ப மாகேஸ்வர பூசை சார்ந்து பெரிய புராண சூசனத்துல தனியொரு பகுதியை ஆரம்பவர் வடிவா எழுதியிருக்கிறார். அப்ப அதை நீங்கள் அந்த உதாரணங்களோட சொல்லணும். மகேஸ்வர பூசை என்றால் உதாரணங்களோட சொல்லணும். தனியே பெரிய புராணம் இல்லை, எங்கிட்ட சைவ சமய இலக்கியங்கள் சார்ந்த புராணம். இப்ப உங்களுடைய ஆழமான அகன்ற தேடலுக்கு ஒரு மேலதிக புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கு. இப்ப நீங்கள் உயர்ந்த புள்ளிகளை பெற்றால் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு சித்தியடைய 3ஆம் வகுப்புகள் 3 வகுப்புகள் இருக்கு. அப்ப நீங்கள் உயர்ந்த புள்ளிகளை பெற்றால் உயர் வகுப்புகளில் சித்தி அடைகிறது உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் ஆழ்ந்த அகன்ற அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்ப அதுல அதே போல நாவலருடைய 4ஆம் பால பாடம் இன்றைக்கு தாராளமாக அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துல சொல்லப்படுற விஷயம் ஒரு கடந்த கால வினா ஒன்றுல வந்திருக்கு. இப்ப தமிழ் புலமை பற்றி பால பாடத்துல நாவலர் என்ன சொல்லி இருக்கிறார், அதே போல தர்மம் என்றால் என்ன என்றதை பற்றி நாவலர் சொல்லி இருக்கிறார் என்ற விஷயங்கள் வரும். அப்ப இந்த பால பாடத்துக்குள்ள உள்ள அந்த ஒவ்வொரு தலையங்கத்துக்கு கீழையும் ஒரு விடயம் இருக்கு. அப்ப நீங்கள் அந்த பால பாடத்துக்குள்ள இப்ப கடந்த கால வினாத்தாளில் எடுத்தோன்னு அந்த பால பாடத்தை வச்சுக்கொண்டு அதுல உள்ள தலையங்கள் உங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. அதுக்காண்டி ஒரு முழுமையான விஷயத்தோட பார்க்கக்கூடிய இருக்கும். 4ஆம் பால பாடத்தையும் வடிவா பாருங்க, பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு விஷயம் இப்ப தர்மமண்ட கிடுங்கிய கீழே விஷயம் சொல்ல நாவலர் சொல்லி கொண்டு வராங்கன்னா அதுக்குள்ளதான் ஒரு வினா கேட்கப்படும், தனி வினாவா இருக்கும். அதே போல இப்ப சிவாலய கிரியை ஆலய தரிசன விதி எல்லாம் இருக்கு. அப்ப அதுல கிரியைகள் சார்ந்த விடயங்களையும் ஆழமா பாடுங்க. ஆலயம் சார்ந்த கிரியைகள், நித்திய கிரியை, நைமித்திய கிரியை, காமிய பூசை, நிஷ்காமிய பூசை, மற்றது ஆலய வழிபாடு. இப்ப மகோத்சவம் என்றால் என்ன, மகோத்சவம் விளக்குகிற 5 தத்துவங்கள், அந்த மகோத்சவத்துல இடம்பெற கிரியைகள் சார்ந்த விடயங்களை நீங்கள் அந்த கிரியைக்குள்ள பாருங்க. அதே போல தனி மனிதனுடைய வாழ்வியல்ல உள்ள பூர்வ கிரியை அபர கிரியை. பூர்வ கிரியை என்ற ஒரு குழந்தை பிறந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும் வாழ்ற காலத்துல செய்யப்படுற கிரியைகள் எல்லாம் பூர்வ கிரியைகள். இப்ப குழந்தை பிறந்தோடனே துறா கழிக்கிறோம், பல்லு கொழுக்கட்டை கொட்டுறோம், தோடு ஊத்துறோம், அங்கால சாமத்திய வீடு செய்யறோம், திருமண சடங்கு செய்யறோம். அதே போல 25ஆவது ஆண்டுல
வெள்ளி விழா செய்கிறோம், பொன் விழா செய்கிறோம், அங்க 75 60ஆம் ஆண்டுல மணி விழா செய்கிறோம், எல்லாம் பூர்வ கிரியைகள் சார்ந்த கிரியைகளுக்குள்ள வரும். அதே போல அவர கிரியை என்றது அவருடைய உடலை விட்டு ஆன்மா வெளியேறிய பிற்பாடு ஆன்மாவுக்காக செய்யப்படுற கிரியைகள் எல்லாம் அவர கிரியை. பூர்வ கிரியைகள் வாழுகிற பொழுது எங்களுடைய உடல் சார்ந்து நாங்கள் உலகியல் இன்பங்களுக்காக வாழ்வியலை வாழ்வதற்காக செய்யப்படுற கிரியை. அவர கிரியைகள்ல இறந்ததன் பின்பாடு செய்யப்படுற கிரியை. இப்ப மரணச் சடங்குகள் பற்றியும் நாங்கள் வந்திருக்கு. அதே போல அந்தியேட்டி சார்ந்த விடயங்கள், மாசியம் சார்ந்த விடயங்கள், அதே போல ஆண்டு திவசம் சார்ந்த விஷயங்கள், பிதிருக்கான பிதிர் தர்ப்பணம் சார்ந்த விடயங்கள். அப்ப பூர்வ கிரியை அவரை கிரியை சார்ந்த விடயங்களை நீங்கள் ஆழமா பாருங்க. இது கடினமான விடயம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா பார்க்கக்கூடிய விஷயங்கள். பூர்வ கிரியை அவரை கிரியை சார்ந்த விடயங்கள் இருக்குது. அப்ப அந்த ஆலய சைவ கிரியை விளக்கத்தை விடையா பாருங்க. ஆலயம் சார்ந்த கிரியைகளை ஆழமாக பாருங்க. அதே போல பூர்வ கிரியை அபரை கிரியைகளை பாருங்க. இப்ப ஆலயம் சார்ந்த கிரியைகள்ல ஆலய வழிபாட்டு சோகம் பாவனையிலிருந்து ஒரு பூசியை செய்து முடிக்கிற வரைக்குமான விஷயங்கள். அது மேல கும்பாபிஷேகம் செய்ய கும்பாபிஷேகத்தின் வகைகள் இருக்கிறது. கும்பாபிஷேகம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், கும்பாபிஷேகம் எப்படி வருது, அந்த கும்பாபிஷேகம் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க என்ன விஷயம் பார்க்க போறன்றதை நோட் பண்ணாதான் படிக்கக்கூடியதா இருக்கும். அதே போல ஆறுமோ நாவலர் சரித்திரத்துல ஆறுமோ நாவலர் உரை எழுதின நூல்கள் சார்ந்த விடயங்களும் இருக்குது. அப்ப அந்த விஷயங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அது போல மகோத்சவம் பற்றிய விளக்கம், சைவனுட்டான விதியில நாவலர் சொல்ற மகோத்சவம் சார்ந்த விடயங்கள், அந்த இதுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சித்தாந்த விளக்கில் சைவ கிரியை என்ற நூல்ல சைவ சமயத்தில தத்துவம் சார்ந்த விடயங்கள் எப்படி இருக்கின்ற விஷயத்தை தான் அவரெல்லாம் சொல்லி கொண்டு வர்றார். சித்தாந்த விளக்கில் சைவ கிரிகள். அப்ப சைவ கிரியைகள் ஒவ்வொன்றும் சித்தாந்தம் சார்ந்த விடயங்களை சொல்றேன். இப்ப சைவ புலவர் பரீட்சையினுடைய அடிப்படை நாதமும் சித்தாந்த சாத்திரம். சைவ புலவர்கள் சித்தாந்தத்தில் உயர்ந்தவர்களா இருக்கணும். அப்ப நீங்க எல்லாத்தையும் சித்தாந்த கண்ணோட்டத்துல பாருங்க. பதிவ சுபாசம் சார்ந்த விடயம். இப்ப சித்தாந்த விளக்கில் சைவ கிரியைகள் என்ற நூல்லையும் சொல்லப்படுற கண்ணோட்ட பார்வை எங்களுடைய கிரியைகள் சார்ந்த விடயத்தை சித்தாந்த நோக்கில எப்படி பார்க்கிறோம் என்ற விஷயம். இப்ப மகோத்சவம் ஐந்தொழில் தத்துவத்தை குறிக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். ஆற்றுகிறார் என்றால் சிவபெருமான் நடராஜர் வடிவத்திலே ஆற்றுகிறார். ஆர் பொருட்டு ஆற்றுகிறார் அந்த ஐந்தொழிலையும் என்றால் ஆன்மாக்களின் பொருட்டு ஆற்றுகிறார். ஆன்மாக்களுக்குரிய தனு, கரண, புவன, புகங்களை கொடுப்பதற்காக ஐந்தொழிலை ஆற்றுகிறார். தனு என்பது இந்த உடலை கொடுக்கிறார், புவனம் என்பது இந்த பூமியை கொடுக்கிறார், போகம் என்று சொல்லுவது இதுல பூமியிலே நாங்கள் அனுபவிப்பதற்கான விடயங்களை சொல்லுகிறார். கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற விஷயத்தை கடவுள் தாரார். அப்ப இந்த உடலை தாரார், உலகத்தை தாரார், இன்பத்தை தாரார், தந்துட்டு அதை பிரித்தறிந்து எது சரியென்றதை எடுப்பதற்காக இந்த தனு, கரண, புவன, போகங்கள்ல கரணத்தை கொடுக்கிறார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தோட ஆன்மா பக்குவம் அடைந்து அறிந்து தெளிந்து எது தேவையோ அதை பெற்று இறைவனுடைய திருவடியை அடைதெல்லாம் அந்த மகோத்சவ கிரியையில இருக்கு. அப்ப படைத்தல்ண்டா கொடியேற்றம் படைத்தலை குறிக்கிறது, தீர்த்தோற்சவம் அருளலை குறிக்கிறது, தேர் உற்சவம் அழித்தலை குறிக்கிறது, மௌனோற்சவம் மறைத்தலை குறிக்கிறது. அப்ப அந்த ஐந்தொழில் சார்ந்த விடயம். கொடிமரத்தை எடுத்துக்கொண்டால் கொடிமரம் சைவ சித்தாந்தம். பதியாகிய கொடித்தம்பம், பசுவாகிய கொடிச்சீலை, பாசமாகிய கயிறு, மூன்றும் பற்றி இருக்கிற வடிவம். அப்ப அந்த விஷயங்களை நீங்கள் சைவ கிரியைகளுக்குள்ள சித்தாந்தம் சார்ந்த விஷயம். அது மாதிரி நாங்க பூர்வ கிரியை செய்யறோம் என்றாலும் அதுக்குள்ளேயும் சித்தாந்தம் தான் இருக்கு. அவரை கிரியை செய்யறோம் என்றாலும் அதுக்குள்ளேயும் சித்தாந்தம் தான் இருக்கு. ஏனென்றால் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பிறவியற்ற நிலைக்கு கொண்டு போறதுக்காக அந்த ஆன்மாவுக்காக செய்யப்படுற நிலை. அந்த ஆன்மாவுடைய இறுதி லட்சியம் இறைவனுடைய திருவடிகளை அடைதல். சித்தாந்தம் சொல்லுது தாடலை போல் மேனி, தாழ் சகதலை என்றது இணைந்து இறைவனுடைய திருவடியை எப்படி அடைதலோ அதைத்தான் சொல்ற. அப்ப அந்த சைவ கிரியை கிரியைகள் சார்ந்த விடயங்களை சித்தாந்தம் ஊடாக பார்த்து சொல்லக்கூடிய இருக்கு. இப்ப ஆன்மார்த்தம், பரார்த்தம், ஆன்மார்த்த பூசை, பரார்த்த பூசை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த சிவாலய கிரியைகளுக்குள்ள வரக்கூடிய இருக்கு. இப்ப சிவாலய கிரியைகளுக்குள்ள விரதம் சார்ந்த விடயங்களும் அது கூடத்தான் இருக்கும். விரதம் என்பது நாவலர் சொல்வது போல மனம் பொறிவழி போகாது நித்தல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியனும் மனம் பாக்கு காயம் என்னும் 3 நாளும் உறவினை மெய்யன்போடு வழிபாடு செய்தல். அவர் அதுல சொல்ற விரதத்துல சொல்ற முக்கியமான விஷயம் மனம், வாக்கு, காயம். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை திரிகரணம் பெறுது. ஆன்மாவுக்குரிய அடிப்படை மனம், வாக்கு, காயம். இந்த ஆன்மா 3ஆலையும் தவறு செய்யும். மனதினால் தவறு செய்யும்,
வாக்கினால் தவறு செய்யும், காயத்தினால் தவறு செய்யும். காயம் என்றா உடல். இப்ப மனதினால் தவறு செய்யும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை படியுங்க. படிச்சா அதுக்குள்ள அவர் செய்த தவறு மனதினால் செய்த தவறு. கமலினி அணிந்தினையே மனதால் நினைத்தது மட்டும். அதற்காக பூலகத்துல பிறந்து துன்பப்பட்டு கண்ணெல்லாம் வளர்ந்து திருப்பி போறார். அதே போல வாக்கினால் செய்த தவறு. வாயிச முனிவர் என்ற உயர்ந்த நிலையில இருந்த அப்பர் பெருமான் ராவணனுக்கு அங்கே கையில மேலே இருக்கிற பொழுது அந்த வாக்கினால் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். இந்த கையை முடிச்சு தலையை முடிச்சு பாடு, இறைவன் கால தூக்குவார், தப்பி ஓடலாம். அவர் இந்த வாக்கினால் செய்கிற தவறு. அது மாதிரி காயத்தினால், இந்த உடலினாலே செய்கிற தவறு. அப்ப அந்த விரதம் என்ற விஷயம் சைவக்கிரிய சிவாலய தரிசனத்துல மிக மிக முக்கியமாக இருக்கு. விரதங்கள்ல கடவுளுக்குரிய விரதங்களை நீங்க பிரிச்சு பார்க்கலாம். சிவனுக்குரிய விரதம், சக்திக்குரிய விரதம், விநாயகருக்குரிய விரதம், முருகப்பெருமானுக்குரிய விரதம். இப்ப அந்த சிவன், அம்மன், அவருடைய குமாரர் என்று சொல்லப்படுற 4 பேர் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில பெறப்படுற. அது தாயினுடைய வயிற்றிலே கருவாகி பிறக்காதவர்கள் தான் சைவ சித்தாந்தத்தின்படி தெய்வமாக கருதப்படுவார்கள். அந்த தெய்வத்துக்குரிய விரதம் தான் சைவ சித்தாந்தத்துல ஒரு தெய்வங்களாக சிவ வழிபாட்டுக்குரியவர்களாக வழிபாடு செய்யப்படும். இன்றைக்கு எங்கட சைவத்துல எல்லாம் கலந்து எல்லாம் வழிபாடுகள் செய்து இன்றைக்கு ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டு கொண்டு போற சூழல் இருக்கணும். உண்மையில தாயினுடைய வயிற்றிலே யார் கருவுற்று இருக்கிறார் அவர் கடவுள் இல்லை. அவர் கடவுளுக்கு எந்த மரியாதையோடு நாங்கள் அவரை கடவுளாக உருவ வழிபாடுகள்ல செய்கிற எல்லாம் தவறான விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த சிவ விரதங்கள் என்று சொல்றது சிவன் சக்தி அவருடைய குமாரர்கள் என்று பார்க்கப்படுற விநாயக பெருமான், முருகப்பெருமான். விநாயக பெருமான் கருவிட்டு பிறந்த காண இந்த ஆதாரம் இல்லை. அதே போல முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றம் பெறார். சிவனுக்கு 5 முகங்கள் இருக்கு. ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம். அந்த 5 திருமுகங்களோடு அதோ முகம் என்ற முகம் இருக்கு. அது முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகளால் மட்டும் அறியக்கூடிய முகம். இப்ப அந்த 5 முகத்தோடு அதோ முகம் 6 முகம் சேர்ந்து 6 முகத்தினுடைய தீப்பொறியில் இருந்து வந்ததான் முருக கடவுள். கந்த புராணத்தை படிச்சீங்கன்றால் முருகனும் சிவனும் வேறு அல்ல. சிவனே தேவையின் பொருத்தம் முருகனாக வடிவம் கொள்ளுகிறான். சுப்பிரமணிய பரமேஸ்வரன் என்று வருது. அந்த சூரபத்மனுக்கு தன்னுடைய பரமேஸ்வர வடிவத்தை காட்டுறார். திரு பிரம்மா விஷ்ணுக்கே காட்ட முடியாத வடிவம். அப்ப சிவவிரதம் என்றால் சிவனுக்குரிய விரதம், அம்மனுக்குரிய விரதம், முருகனுக்குரிய விரதம், விநாயகருக்குரிய விரதங்களை பாருங்க. அப்ப இதுல சைவ புலவர்களுக்குரிய ஆக்கள் இந்த விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அவைக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கு. அதே போல இளஞ்சைவ புலவருக்குரிய ஆக்களும் நீங்கள் அந்த உங்களுக்குரிய வினாத்தாளை வச்சு கொண்டு அந்த வினாத்தாளுக்குள்ள விஷயங்களை நீங்கள் அதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு அதுல அது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த வகுப்புல சொல்லலாம், அடுத்த வகுப்புல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல நான் கதைச்ச விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையண்ட விஷயங்களை இப்ப 9 மணி ஆகிறபடியால நீங்கள் சொன்னீங்கன்னா இப்ப அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு இந்த உரைநடை சார்ந்த சிலபஸுக்கு உங்களுக்கு பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களை நாங்கள் இதுல பார்க்கக்கூடிய இருங்க. இப்ப உங்களுக்கான அந்த நேரம் இல்ல உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆனந்தியம் அழைக்கிறேன். நன்றி சார். இதுவரை நேரமும் உரைநடை தொடர்பான விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் சீனாதானா குமரன் அவர்களுக்கு பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வழிகாட்டல். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நீங்க